சீக்கிர வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और பண்டித நேருவுக்கு பின் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் என்ற சாதனையை நிகழ்த்தினார் மோடி. பதவியேற்ற போது மோடி மோடி என முழக்கமிட்டு வாழ்த்திய பார்வையாளர்கள். புதிய அமைச்சரவையில் பிரதமர் உள்ளிட்ட 30 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்பு. 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். முந்தைய பாஜக அரசில் இடம்பெற்றிருந்த 43 பேருக்கு புதிய அமைச்சரவையில் மீண்டும் இடம். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 பேருக்கும் அமைச்சரவையில் இடமளிப்பு. முன்னாள் முதலமைச்சர்கள் 5 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. கர்நாடகாவின் குமாரசாமி, மத்திய பிரதேசத்தின் சிவராஜ் சிங் சௌஹான், ஹரியானாவின் மனோகர் லால், பீகாரின் மாஞ்சி, அசாமின் சோனாவால் மத்திய அமைச்சர்களாகினர். இலங்கை, வங்கதேசம், நேபாளம், பூட்டான், மாலத்தீவுகள், செஷல்ஸ், மொரீஷியஸ் நாடுகளின் தலைவர்கள் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு. பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளும் கலந்து கொண்டு வாழ்த்து. அமைச்சரவை பதவியேற்பில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், பவன் கல்யாண் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு. தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர். அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானி, நடிகர் ரஜினிகாந்த், பாலிவுட் பிரபலங்கள் ஷாருக் கான், அக்ஷய் குமார் உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்பு. அமைச்சரவை பதவியேற்பு விழாவை முன்னிட்டு மூவர்ண ஒளியில் ஜொலித்த குடியரசுத் தலைவர் மாளிகையின் கோபுரம். ராஷ்டிரபதி பவனின் முன் வளாகத்தில் நடந்த விழாவில் 8000 அழைப்பாளர்கள் அமர்ந்து நேரில் வாழ்த்தினர். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என ராகுல் காந்தி கருத்து. வினாத்தாளை கசியவிடும் கல்வி மாஃபியா கும்பலை தடுக்க காங்கிரஸ் திட்டம் வைத்துள்ளதாகவும் வலைப்பதிவு. நீட் தேர்வின் ஆபத்துகளை முதலில் உணர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. நீட் தேர்வின் பாதிப்புகளை பிற மாநிலங்களும் அறிய வேண்டும் என கூறி ஏ.கே. ராஜன் குழுவின் அறிக்கையை பல்வேறு மொழிகளில் பகிர்ந்தார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தில் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றையும் கண்டு ரசித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நாளை முதல் பொது கலந்தாய்வு தொடக்கம். 169 கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1,07,000 இடங்களை நிரப்ப உயர்கல்வித்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக 25 மாணவர்கள் லண்டன் பயணம். மாணவர்களின் பயணம் குறித்த செய்தியின் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து சிறகுகள் பிரியட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. நடப்பு கல்வியாண்டிற்கான தேர்வுகள், விடுமுறைகள் அடங்கிய அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. இந்த ஆண்டு கூடுதலாக 10 நாட்கள் சேர்த்து மொத்தம் 220 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் வெளிநோயாளிகள் பிரிவில் கண்ணாடி, மருத்துவ உபகரணங்களை அடித்து நொறுக்கிய கும்பல். கொலை, கஞ்சா வழக்குகளில் கைதானவர்களை போலீசார் உடற்தகுதி சோதனைக்கு அழைத்துச் சென்ற போது ஆதரவாளர்கள் தாக்கியதாக தகவல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. சாலையின் நடுவே லாரி பழுதாகி நின்றதால் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நத்தையாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கோதை ஆறு, தாமிரபரணி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. ராமோஜி குழும நிறுவனர் ராமோஜி ராவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தகனம். தகன மேடைக்கு உடலை தோளில் சுமந்து சென்றார் சந்திரபாபு நாயுடு. அரசியலில் இருந்து விலகுவதாக வி.கே. பாண்டியன் அறிவிப்பு. ஒடிஷாவில் தமக்கு எதிரான பரப்புரைகள் பிஜு ஜனதா தளத்தின் வெற்றியை பாதித்ததால் மன்னிப்பு கோருவதாகவும் வலைப்பதிவு. நீட் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்ததாக கூறி டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். 67 பேர் ஒரே மாதிரியான மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்தது எப்படி என கேள்வி. 500 ஆண்டு பழமையான திருமங்கையாழ்வார் சிலையை இந்தியாவிற்கு திருப்பித் தர பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒப்புதல். தமிழக கோயில் ஒன்றிலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டு செல்லப்பட்ட சிலை விரைவில் தமிழகம் திரும்பும் என தகவல். UFC எனப்படும் யூனிஃபைட் ஃபைண்டிங் காம்படிஷன் நிறுவன போட்டியில் அறிமுகமான முதல் போட்டியிலேயே இந்திய வீராங்கனை பூஜா தோமர் வெற்றி. உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரைச் சேர்ந்த தற்காப்பு கலை வீராங்கனையான பூஜாவுக்கு குவிகிறது பாராட்டு. டெஸ்லா மின்சார கார் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு வெற்றிக்கு இந்தியரான அசோக் எல்லுசுவாமிக்கு நன்றி தெரிவித்த எலன் மஸ்க். அசோக்கும் அவரது குழுவும் இல்லாதிருந்தால் பிற கார் நிறுவனங்களுக்கும் டெஸ்லாவுக்கும் வேறுபாடின்றி போயிருக்கும் என எக்ஸ் பதிவு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.